லூக்கா 1 36 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். இந்த சேனலில் பொதுவாகவே கடன் தொல்லையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட இந்த யூடியூப் சேனல் தேவ கிருபையினாலே மட்டுமாய் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சேனலில் வெளியிடும் எல்லா தேவ செய்திகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களை காயம் கட்டணும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்னை எழுப்பியிருக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டா அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இருக்காது. இரவும் பகலும் கண்ணீரோடு பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் மரணத்தோடு கூட அந்த மனுஷன் கடன் தொல்லையினால் கஷ்டப்படுவான். அதனால் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் பேசுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை நியமித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் கடன் தொல்லையான்கிற தலைப்பில் சத்தியத்தை கேட்குற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது பொருளாதாரம் என்கிற ஒரு பிரச்சனை தலை தூக்கி ஆடுது. பிஸ்னஸ் லாஸு, தொழிலில் நஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கலாம். ஏன்னா தொழில் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 99 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். அது மாத்திரமல்ல, குடும்பத்தை நடத்தும்போது பிள்ளைகளோடு வாழும்போது பல உபத்திரங்கள், பொருளாதார பிரச்சனைகள் மனுஷனுக்கு ஏற்படுது. ஏன்னா நன்மையான காரியம், தீமையான காரியம், பிஸ்னஸ், குடும்ப வாழ்க்கை இப்படின்னு எடுக்கும்போது எல்லா விதத்துக்கும் பணம் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பண வரவுகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி கிடையாது. அவ்வளோ தேவைகளோடு மனுஷன் இருப்பதால் அவனுடைய தேவைகள் அடிக்கடி குறைபட்டு போகும்போது அந்த மனுஷன் கடன் வாங்கி தான் அவனுடைய குடும்பத்தை அவன் நடத்தணும், கடன் வாங்கி தான் அவன் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தள்ளப்படும் போது வேறு வழியே இல்லாமல் மனுஷன் கடன் வாங்கிடுறான். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப நீங்கள் ஞானமாக நடந்துக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வருமானத்தை வச்சு நீங்கள் வாழணும், வாழ பழகி கொள்ளணும். அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் உங்கள் தொழிலையும் நீங்கள் ஞானத்தோடு கட்டமைக்கணும். அப்போ தான் இந்த கடன் பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசப்பு, இப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய விசுவாச வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வருது. நாடு விட்டு நாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இன்னும் நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபிநேகோ எல்லாருக்கும் பயங்கரமான ப்ராப்ளங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்குது. அவங்க நாடை விட்டு நாடு போய் அந்த நாட்டில் அவங்க கைதியாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய ஜெபத்தையும் ஊழியத்தையும் ப்ளஸ் பண்ணி உயர்த்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டை கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கு உடைப்பார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லூக்கா 1 வசனத்தை உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, கடன் வாங்கி தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். எந்த வசனம்? லூக்கா 1 வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு நீங்கள் கதறி உங்கள் பிஸ்னஸுடைய ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணணும். அப்படி நீங்கள் பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், கடன் என்கிற சாபக்கட்டை ஏசப்பா நீங்கள் உடைக்கணும், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உபவாசத்தோடு கண்ணீரோடு
பொருத்தனையோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் ஏசப்பா காலில் அப்படியே விழுது. இப்போ பொதுவாக நீங்கள் கடன் வாங்கிட்டு இப்போ கண்ணீரோடு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கணும். ஒன்று, 150 பேர் வந்து கடன் இருந்தால் கூட ஏதோ அரிசி பருப்பு எண்ணெய் மாவுக்கு ஒன்றும் குறையில்லாமல் இப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுக்கின்னு குடும்பத்தை நடத்திக்கின்னு கடனை கட்டிக்கின்னு இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் 100ல் இன்னொரு 50% இருக்கிற ஜனங்க பார்த்திங்கன்னா சாப்பிட கூட வழி கிடையாது. பால் பாயிட்டு வாங்க வழி இல்லை, வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றுமே கிடையாது. சில சமயம் உப்பு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிற மொத்த காசையும் எடுத்து வட்டி கட்டிடுறாங்க. இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வட்டி லோனு இப்படியே போயின்னு இருக்குது. பல வருஷங்கள் இப்படி தான் குடும்பத்தை கஷ்டத்தின் மத்தியில் அவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த கடன் பிசாசு, வட்டி பிசாசு, ₹1 கூட உங்கள் வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது. தினமும் நீங்கள் அழணும், சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, நடபணமாக இருக்கணும். இல்லைனா உங்கள் உயிரை நீங்கள் மாற்றிக்கணும். இப்படி 100ல் 50% ஜனங்களை பிசாசு மரணத்துக்கு நேராக நடத்திக்கின்னு இருக்கிறான். ஆனால் மீதி இருக்கிற இன்னும் பாதி % ஜனங்களை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்கிது, ஓரளவுக்கு ரொட்டேஷன் பண்ணின்னு ஏதோ குடும்பத்தை அவங்க சமாளிச்சுன்னு போகிறாங்க. இப்போது இரு தரத்தாரையும் உட்கார வச்சு ஆண்டவர் என் மூலமாக சுவிசேஷம் சொல்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கை போயினுக்குதுன்னா கூட அது உங்களுக்கு திருப்தி தரக்கூடாது. இல்லை ஒன்றுமே இல்லை, முழுக்க முழுக்க கடன் என்கிற சாபக்கட்டில் தான் நான் இருக்கிறேன், பல வருஷம் வட்டி கட்டுறேன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன், இப்படி தான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இருக்குது, என்றைக்கு தான் ஏசப்பா எனக்கு கண்ணை திறந்து எனக்கு அன்றைக்கி தான் அவர் அதிசயம் பண்ணுவார்னு தெரிலன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற, கையில் ₹1 கூட இல்லை, என் வீட்டில் பால் பாயிட்டு இல்லை, 1 கிலோ அரிசி கூட கிடையாது, ஒரு கைப்பிடி அரிசி கூட கிடையாது, என் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு காய்கறி கறி மீன் ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக நான் ட்ரெயினில் தான் இருக்கிறேன்னா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் கரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தத்தை தராருமா. அந்த வாக்குத்தத்தை தான் லூக்கா 1:37 இந்த வாக்குத்தத்தம் சாதாரணமான ஒரு வாக்குத்தத்தன்ற நீங்கள் நினைக்காதீங்க. முழு உலகத்துக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு விடுதலையின் வாக்குத்தத்தம், அபிஷேகம் நிறைந்த வாக்குத்தத்தம், வல்லமை நிறைந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கடன் சுமையோடு இருக்கிற நீங்கள் சொந்தம் கொண்டாடணும். பிஸ்னஸில் லாஸ் ஆகி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி பிஸ்னஸை நடத்துகிற ஒவ்வொரு வியாபாரிகளும் இந்த வசனத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடி, என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும், என் வருமானம் பெருகும், என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டு உடையன்னு சொல்லி நீங்கள் அதிக வைராக்கியத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இப்போது உங்கள் இருதயத்தில் அப்படியே அதை எழுதிங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆண்டோடைய ஊழியக்காரன் வந்து சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரம் போல், உங்கள் வீட்டில் ஒருத்தம் போல் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஒரு அதிசயம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால், மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை ஃபுல்லாக நீங்கள் வட்டி கட்டுற ஒரு பிள்ளையாக இருந்து கொண்டு அழுது கொண்டு குடும்பத்தையே நடத்த முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய துணிமணி கூட நான் வாங்கி போட முடியல, ஏன் பிஞ்சு போன ஒரு செப்பலை போட்டுருந்தான் நான் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு நல்ல பேகு கூட இல்லை, நல்ல துணி கிடையாது, என்னுடைய கம்பெனியில் என்னை எல்லோரும் இலக்காரமாக ரொம்ப கேவலமாக அற்பமாக பார்க்குறாங்க, இவள் கட்டின்னு வந்த துணியே தான் கட்டுறா, பிஞ்சு போன செருப்பை போட்டுன்னு இருக்கிறா, அறுந்து போன பேக்கை வந்து மாட்டின்னு வரா, இவள் பரதேசி, இவள் ஒரு ஏழை, இவள் கடங்காரின்னு சொல்லி, ஒருவேளை என் அன்பு சகோதரியே உனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுமா. என் அன்பு சகோதரியே, லூக்கா 1:37 உனக்கு வாக்குத்தத்தமாக அப்பா தராருமா. இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளே, தொழில் நஷ்டத்தில்
மிகுந்த துன்பத்தோடு வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க, உன்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டை உடைக்க அப்பா ஒரு வாக்குத்தத்தம் தரார். அந்த வாக்குத்தத்தம் தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை சொல்லி 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 ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி கண்ணீர் விட்டு கதறி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த ஏழைக்கு மனம் இறங்க மாட்டீங்களா ஆண்டவரே? இந்த ஒரு விசை ஆண்டவரே என்னுடைய கடன் சாபக்கட்டை நீங்கள் உடைக்கணுமே அப்பான்னு சொல்லி நீங்கள் கதறுங்க. ஏசப்பா, என்னால் தாங்க முடியல, கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டேன், வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டேன், அப்பா முடியல அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு கண்ணீர் விட்டு கதறுங்க. என் அன்பு சகோதரியே, வேறு வழியே கிடையாதம்மா. உன்னுடைய கடனை அடைக்கணும், உன்னோட லட்சக்கணக்கான கடனை நீ அடைக்கணும், உன்னுடைய கோடிக்கணக்கான கடனை நீ அடைக்கணும்னா வசனத்தை வச்சு கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பை கேட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் உயிருக்கே பாபத்து இருக்குது ஆண்டவரே, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் பிஸ்னஸ் போச்சு, எனக்கு இருக்கிற வீடு வாசலை கூட ஆண்டவனை இழந்துட்டு வாடகை வீட்டில் உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு கூட வழி கிடையாது ஆண்டவரே, இந்த கடன் பிசாசு என்னுடைய முழு பொருளாதாரத்தை அழிச்சிச்சு, என் குடும்ப நிம்மதி அழிச்சிச்சு, நான் ஆண்டவரே சபிக்கப்பட்ட ஒரு நிலவத்தில் இருக்கிறேன், இந்த வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு அனுப்பித்தரார். இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற தேவனுடைய இரக்கம் உங்களை தேடி வருது. இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற இரத்தத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற லூக்கா 1:37 இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிற விடுதலை, இன்றைக்கு நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்ட பரிசுத்த ஆவியான உடைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசி. அப்படியே இந்த வசனத்தை வச்சு மனதுருகி ஆண்டவர்கிட்ட பேசு. ஏசப்பா, வெகு வருஷமாக நான் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், வெகு நாளாக கடன் சுமையில் இருக்கிறேன், வட்டி தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்குது, நிம்மதி இல்லை ஆண்டவரே, சமாதானம் இல்லை ஆண்டவரே, அப்பா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, சாக கூட எனக்கு பயமாக இருக்குது, செத்தா நரகத்து போய்டும் பயம் வர இருக்குது ஆண்டவரே, என்னை கைவிடக்கூடாது அப்பா, என்னை பார்த்து நீங்கள் பேசுங்க. மகளே கலங்காதே, என் மகனே நீ கலங்காதேன்னு சொல்லி என்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்பா, தேவனால் கூட ஆகாரியம் ஒன்றுமில்லையே, எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் ஆண்டவரே இரக்கம் செய்ய மாட்டீங்களா, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் எபினேசரேன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு அப்படியே கதறி அழுது. பைபிளில் ஒரு பிசாசு கட்டில் இருந்த ஒரு வாலிபன் விடுவிக்கப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு காட்டப்பாறேன். ஓகேங்களா? இவன் பிசாசு கட்டில் இருக்கிறான். சிறு வயதிலிருந்தே பிசாசு கட்டில் இருந்த அந்த வாலிபனை அந்த வாலிபனுடைய தகப்பன் ஏசாப்பா கிட்ட கூட்டு வரான். அந்த நேரத்தில் ஏசாப்பா வெளியில் போயிருக்கிறாரு, சீஷர்கள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. சீஷர்கிட்ட கொண்டு அந்த வாலிபனை அந்த தகப்பன் விடுறான். சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, அதிசயம் நடக்கலை. அந்த பிசாசு கட்டிலேருந்து அந்த வாலிபனுக்கு விடுதலை கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜனம் குரோடு ஓவரான பிறகு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரார். அப்போ சீஷர்களை அவர் கடிந்து கொண்ட பிறகு அந்த வாலிபனையும் அந்த வாலிபனுடைய தகப்பனையும் அப்பா பார்க்குறேன், யார் ஏசப்பா பார்க்குறேன். இப்போது இயேசுவை கண்டவுடனே அந்த அசுத்த ஆவி, அதாவது அந்த வாலிபனுக்குள்ளேருந்து அந்த அசுத்த ஆவி அப்படியே அந்த வாலிபனை அழுக்கழிக்குது. அவன் தரையில் அப்படியே உருண்டு புரண்டு நுர தள்ளி பயங்கரமான ஒரு வேதனையை அவன் அனுபவிக்கிறான். ஒரு பெத்த தகப்பனால் ஒரு பிள்ளை ரோட்டில் உருண்டு புரண்டு பிசாசு கட்டில் அவதிப்படும் போது, வாயில் நுர தள்ளிக்கின்னு மரண அவசரப்படும் போது ஒரு தகப்பனால் தாங்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. இப்படி சிறு வயதிலிருந்தே இந்த வாலிபனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த வாலிபனோட அப்பா ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு மனம் நொந்திருக்கிறார். இந்த கட்டில் இருந்து ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அந்த வாலிபனுக்கு விடுதலை தந்து, அந்த வாலிபனுடைய தகப்பனாகிய அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சமாதானம் தந்து சந்தோஷம் தந்து கட்டு வச்சிருக்கிறார்.
அந்த வாலிபனுடைய தகப்பனுக்கு கத்த தந்த வாக்குத்தத்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கலாமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் அந்த பிசாசு கட்டில் இருந்த அந்த வாலிபனுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு விலையேறு பெற்ற வாக்குத்தத்தம் தந்தார். இது உங்களுக்கும் நல்லா தெரியும். உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நான் இப்போ பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன். லூக்கா 1:37 உங்களுக்கு கொடுத்தேன். அதை வச்சு நீங்கள் ஆவியில் நிரம்பி பாவ மன்னிப்பை கேட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கட்டு உடையன்னு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் பாருங்க, இப்படி தான் ஒரு பிசாசு கட்டில் இருக்கிற ஒரு வாலிபனுக்கும் ஆண்டவர் இப்படி தான் வாக்குத்தத்தத்தை சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் வசனத்தை சொல்லித்தந்து ஜெபம் பண்ண கற்றுத்தரேன். நீங்கள் ஜெபம் பண்ண 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 எல்லாம் கத்தர் உடைப்பார். நீங்கள் சொல்லலாம், நான் பல வருஷம் ஜெபம் பண்ணேன், பல மாதங்கள் ஜெபம் பண்ணேன், ஏன் 30 நாள் கடன் பிரச்சனைக்காக உபவாசம் போட்டேன், ஆண்டவர் பதில் தரலை, என்னை விடுவிக்கலை, என் வாழ்க்கையில் மாற்றம் வரலை, என் பிஸ்னஸில் மாற்றம் வரலை, என்னோடய பிஸ்னஸ் அப்படியே பின்தங்கி தான் இருக்குது, பொருளாதாரத்தில் என்னோடய குடும்பம் ரொம்ப ஒடுங்கி போயிருக்குது, என்னோடய வாழ்வாதாரம் செத்து போச்சு, இனி எனக்கு ஆசீர்வாதம் வர வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இருதய கடினம் அவ்விசுவாசம் இருந்த அந்த வாலிபனுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு விலையேற்பட்ட வசனத்தை சொல்லி கொடுத்தார். அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை இப்போ நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கவனிச்சிங்களா? இதை யாருக்கு சொல்லி கொடுத்தா? ஏசப்பா ஒரு வாலிபனுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கொடுக்குறார். எதுக்காக சொல்லி கொடுக்குறாரு? எதுக்காக பயிற்சி கொடுக்குறாரு? அந்த தகப்பனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் விலகினாதான் அந்த தகப்பனுடைய மகனுக்கு கட்டு உடையும். எந்த கட்டு? பிசாசு கட்டு உடையும். ஆண்டவர் அந்த தகப்பனுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொன்ன உடனே அந்த தகப்பன் பாவ அறிக்கை செய்கிறான். என்ன பாவ அறிக்கை செய்கிறான்? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி நீங்கள் தான் உதவி செய்யணும். நீங்கள் கவனிங்க, என்னுடைய சேனலில் ஏற்கனவே 34 எபிசோடு நான் பேசியிருக்கிறேன். எதுக்காக பேசியிருக்கிறேன்? கடன் சுமையில் கட்டப்பட்ட ஜனங்களை தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நீங்களும் கூட பார்ட் 1 இந்த 34 இப்போ 35 நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் இருதயத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கூட ஒரு அவிசுவாச ஆவி இருக்கும். உங்கள் இருதயத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கூட ஒரு அவிசுவாச ஆவி உள்ளே உக்காந்துக்குன்னு உன் ஆண்டவர் கட்டு உடைக்க மாட்டார், உன் பிரச்சனை சரியாகாது, உன் கடன் பிரச்சனை மாறாது, நீ விடுவிக்கப்பட மாட்டேன்னு சொல்லி பிசாசு உங்களை அதிரியப்படுத்தி வச்சிருக்கலாம். என் அன்பு சகோதரியே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் வந்திருக்கிற. கவலைப்படாதமா, கலங்காத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உண்மையாகவே உன்னுடைய அழுகுரலை கேட்கிற தேவன் இன்றைக்கு உனக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். அன்றைக்கு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அந்த பிசாசு கட்டில் இருக்கிற அந்த வாலிபனுடைய தகப்பன் அங்கே கண்ணீர் விட்டு கதறி அழறான். எதுக்காக சொல்லுமா? தன்னுடைய பிள்ளையுடைய வேதனை நீங்கன்னு சொல்லி அந்த வாலிபனுடைய தகப்பன் ஏசாப்பா கிட்ட கண்ணீரோடு சத்தமிட்டு தன் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் அங்கே கொட்டுறான். வாசிக்கலாமா மறுபடியும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு
சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் பார்க்குறாரு, சிறு வயதிலிருந்து இந்த வாலிபனுக்காக இவனுடைய பிசாசு கட்டிலிருந்து இவன் விடுவிக்கப்படன்றதுக்காக இவன் இவ்வளோ கண்ணீர் சிந்தி கடைசியில் என்ன சந்திச்சு கண்ணீர் விட்டு கதறானே, இவனுக்கு ஒரு விடுதலை தரலான்னு சொல்லி கர்த்தர் பெரிய அதிசயத்தை அங்கே செய்கிறார். உண்மையாகவே என் அன்பு சகோதரியே, கடன் என்பது கூட ஒரு பிசாசு கட்டு, அது ஒரு அடிமைத்தனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமன் எழுதப்பட்டிருக்கு. ஆக கடன் என்பது ஒரு பிசாசு கட்டு, ஒரு அடிமைத்தனம், அது ஒரு விசுவாச துரோகம். நூதனமாக பிசாசு தேவ ஜனங்களை கடன் என்கிற ரூபத்தில் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸில் லாஸை உண்டாக்கி, பொருளாதாரத்தை தடை பண்ணி, அவங்களுக்கு வியாதி பலவீனத்தை உண்டாக்கி, லட்சக்கணக்கான ஜனங்களை கடன் சுமையில் பிசாசு கட்டுக்கட்டி வச்சிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி கண்ணீர் விடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு அனுப்பித்தரார். உண்மையிலே நான் பிரசங்கிக்கும் போது உங்கள் வீட்டில் செல்ஃபோனில் அல்லது டிவியில் லேப்டாப்பில் இந்த தேவ செய்தியை நீங்கள் சத்தமாக வச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபக்கட்டு, அந்த கடன் பிசாசு, இஎம்ஐ பிசாசு, தரித்திர பிசாசு, இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தை நான் சொல்கிறேன், என் அன்பு சகோதரியை விட்டு கடன் பிசாசே விலகி ஓடு இயேசுவின் நாமத்தில். இந்த தேவ செய்தி கேட்கிற என் அன்பு சகோதரனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபக்கட்ட கடன் சுமையை கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஏன்னா கண்ணீருக்கு அவ்வளோ பலனை கர்த்தர் தரார். இன்றைக்கி அப்படியே நீங்கள் உடைஞ்சி போய் நொறுங்கி போய், ஆண்டவரே நான் கடனை வாங்கிட்டேன், லோனு வாங்கிட்டேன், என்னால் கட்ட முடியலையப்பா, கதறி அழறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் இருந்த எல்லா பொருளாதாரம் தொச்சின்னு போயிடுச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருந்தீங்க, நல்லா பிஸ்னஸ்ஸு, கை நிறைய பணம், நகை, அங்கங்கே இடம் வாங்கி சொத்தை வாங்கி வச்சுருந்தீங்க. இன்றைக்கி எல்லாம் தொச்சின்னு போயிடுச்சு. லேண்டை விற்றுட்டீங்க, வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டீங்க, சேட்டுக்காலில் வச்சுட்டீங்க. ஒரு குண்டு மணி நகை கூட இன்றைக்கி கிடையாது. இப்போ உங்கள் அவசரத்துக்கு, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு 10,000 ஏன் 1000 ரூபா கூட புரட்ட முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கடன்காரனுடைய ஃபோனை செல்ஃபோனில் பார்க்கும்போது அலறீங்க, பயப்படுறீங்க, திகில் அடுறீங்க. ஐயோ என்ன செய்வேன், கடன்காரன் ஃபோன் பண்ணுறானே, கடனை கட்டணமே, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே நீ கண்ணீரோடு உடைஞ்சி போயிருக்கிறம்மா. ஆண்டவர் அன்றைக்கு பிசாசு கட்டில் இருந்த ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து அதிசயம் செய்த அந்த அதிசயமான ஆண்டவர் உன்னுடைய கடன் சுமை என்கிற பிசாசு கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பலன் தரும்படியாய், உன்னை விடுவிக்க முடியாய் இந்த மகிமையின் தேவன் இன்றைக்கு இந்த மார்க்கு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்கிற விடுதலையை கர்த்தர் உனக்கு அனுப்பி தரார். உன் வாயை திறந்து என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ வாயை திறந்து சத்தமிட்டு சொல்லு, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, லட்சக்கணக்கான கடனை நான் அடைப்பேன், அந்த பிசாசு கட்டை கர்த்தர் உடைப்பார், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அப்பா உடைப்பார், நான் அவருடைய பிள்ளை, என்னை பிசாசு கடனை வாங்க வச்சு, வட்டிக்கு வாங்க வச்சு, லோனு வாங்க வச்சு என்னை சாத்தான் அப்படியே கட்டி இது வரைக்கும் வச்சிருந்தான். கர்த்தர் அந்த சாபக்கட்டை இன்றைக்கு வாக்கு தத்தங்களை கொண்டு ஆண்டவர் உடைக்கிறாரு. எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. என் தலைமையில் ஆண்டுடைய அபிஷேகம் இருக்குது, என் கையில் ஆண்டுடைய அபிஷேகம் இருக்குது, அவர் ரத்தத்தின் வல்லமையை ஆண்டவர் என் மேலே ஊற்றி இருக்கிறாரு. நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிங்க. நான் ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருந்து உங்கள் சொந்த சகோதரனாக இருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக கடன் என்கிற சிறை இருப்பு, கடன் என்கிற அடிமைத்தனம், உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி பலவீனம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும்
இந்த விடுதலையின் தேவன், இந்த அபிஷேகம் நிறைந்த தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ராஜாதி ராஜா, இயேசு என்கிற மகிமையின் தேவன், இந்த மகிமையான ராஜா இன்றைக்கு இந்த யூடியூப் சேனலில் பிரசங்கத்தை கேட்கிற எல்லாருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்க போறார். அந்த கடன் என்கிற சாபக்கட்டு எரியோடைய கோட்டை விழுந்தது போல துதினால ஜபத்தினால எக்காலங்களை சத்தமாய் ஊதின போது யோசுவா காலத்தில் எரியோ பட்டணத்தையே உடைத்த தேவன், இந்த ஜப சத்தத்தை உங்கள் வீட்டில் இப்போது செல்ஃபோனில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, டிவியில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, லேப்டாப்பில் ஒருவேளை நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இன்று காண்கிற எகிப்தரை இனிமேல் அவர்கள் காண மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அந்த மகிமையான தேவன் இன்றைக்கு கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தின் நன்மையை என் அன்பு சகோதரியை நீ அனுபவிக்க போகிற. இது வரைக்கும் கடனை வாங்கிட்டு வட்டியை கட்டிட்டு சாப்பிட வழி இல்லாமல், ஒரு பால் பைட்டு வாங்க வழி இல்லாமல், அரிசி பருப்பு வாங்க வழி இல்லாமல் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தம்மா. ஏசப்பா இன்னைக்கு மனம் இறங்குற உனக்கு அப்படியே ஆண்டவர் இரக்கம் செய்கிறாருமா. கவலைப்படாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி விசுவாசத்தை விட்டுறாதே, நம்பிக்கையை விட்டுறாதுமா. உனக்கு எவ்வளோ கஷ்டமானா இருக்கட்டும், இன்றைக்கி சாப்பிட வழி இல்லை, நல்ல துணிமணி போட எனக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி போட வழி இல்லை, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நான் வட்டி தான் கட்டுறேன், கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வேதனை வேதனை, கடன் தொல்லை, பிரச்சனை, அவமானம், நிந்த. கடன் கொடுத்துவன் எனக்கு கெட்ட வார்த்தையில் கேட்டான், எனக்கு ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணான், நான் ஏன் இருக்கணும், ஏன் வாழறேன், எதுக்கு ஆண்டவரை என்னை இப்படி வச்சிருக்கேன், நான் புலம்பணுன்னு சொன்னீங்களே. கர்த்தர் அதெல்லாம் பரலோகத்திலிருந்து கேட்டு இன்றைக்கு என் மூலியமாக உங்களை தைரியப்படுத்துவேன். நீங்கள் தனிமையில் உட்காந்துக்கின்னு புலம்பன கடன் சுமையினால் நீங்கள் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை அப்பா ரத்தமாக படிக்க வர பாருங்கள். இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அந்த பிள்ளையின் தகப்பனுடைய அழுகுறலை கர்த்தர் நீ கேட்குற. மறுபடியும் கூட வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். கண்ணீரோடு அவன் சத்தமிட்டு சொன்னான். பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படியே மனம் இறங்குற. அந்த தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி விசுவாச கட்டிலிருந்து விடுதலை கொடுக்குறார். ஒரு பெரிய டெலிவரன்ஸ் அந்த இடத்துல இறங்கி வருது. அப்படியே பப்ளிக்கில் ஆண்டவர் எல்லா ஜனங்களும் அறிய ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறார். அப்போ ஏசப்பா ஏமா என் அன்பு சகோதரியே உனக்கு அற்புதம் ஏன் செய்ய மாட்டார்? நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற, சாட்சியாக இருக்கிற, நல்லா ஜெபிக்கிற, நல்ல கண்ணீர் சிந்தி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற, ஏன் ஏசப்பா உனக்கு விடுதலை தர மாட்டார்? ஏன் உனக்கு நம்பிக்கை வரலை? நம்பிக்கையோடு இரு. ஆண்டவர் நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டாருமா. தைரியமாக இரு. இப்போ கடன் ஆயிடுச்சின்னு சொல்லி செத்துறன்னு வச்சுக்கலாம். இதனால் யாருக்கு என்ன லாபம்? நீ தான் நரகத்துக்கு போக போகிற. அந்த நரகத்தில் உனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் என்பதே அங்கே கிடைக்காது. உடம்புல இருக்கிற எல்லா விதமான சரீரம் அப்படியே நெருப்பில் அப்படியே தக 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 தகன்னு இரவும் பகலும் கோடிக்கணக்கான வருஷத்தில் நீ வேவணும். அதுக்கு இந்த கடங்காரங்கிட்ட 4 வார்த்தை நீ கேட்டுக்கின்னு அழுதியானா கூட அவர் மன இறங்கிட்டு வரல. அந்த கடங்காரன் உன்னை கேள்வி கேட்குறான், எனக்கு கடனை கொடுத்துருக்குறான், நீ கை நீட்டி வாங்கிட்ட, தப்பு இல்லை. அதனால் அவன் 4 வார்த்தை கேட்டான். ஓகே, இந்த அவமானத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீ நலகுலைஞ்சு போன, அழுது அப்படியே உன் கண்ணமெல்லாம் வீங்குச்சு, உன் கண்ணெல்லாம் வீங்குச்சு, ராக்காலத்தில் யாருக்கும் தெரியாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓன்னு கதறி அழுதம்மா. இதெல்லாம் அப்பா பார்க்கலன்னு நினைக்கிறியம்மா? உன் சொந்த சகோதரனை போல உன்னோடு நான் பேசின்னு இருக்கேன். உன் கண்ணீரை, உன் அவமானத்தை கர்த்தர் இன்றைக்கு துடைக்க போகிறார். பயப்படாதே. உயிரை மாற்றிக்கலாம், நம்ம ஏன் இருக்கணும், அந்த கெட்ட எண்ணத்துக்கெல்லாம் போகாது. அப்படிப்பட்ட கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தை நமக்கு வரக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய திருவிருந்தை நம்ம கையில் வாங்குகிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுறோம், பைபிளை சுமக்கிறோம். நமக்கு இப்படி புத்தி வரக்கூடாது. செத்துடலாம், ஏன் இருக்கணும், அவமானம் ஆயிடுச்சு, இதெல்லாம் சாத்தவனை வஞ்சிக்க பார்க்குறவனை நரகத்தில் திரும்ப தள்ளுறதுக்கு பிசாசு பிளான் பண்ணுது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. வாக்கு தத்தங்களை கையில் பிடி, தைரியமாக இரு.
உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப. நீ கடன் வாங்கி அவமானப்பட்ட அந்த ஊரில் அப்பா உன்னை வாழ வைப்பாருமா. உன் சொந்த சகோதரன் போல், உன் கூட பிறந்த ரத்தம் போல் உனக்கு அது தைரிய வார்த்தையில் சொல்ல, விசுவாச வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறம்மா. ஏசப்பா உன்னோடு தான்மா இருக்கிறாரு. யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழறாங்களோ அவங்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். கடன் சுமையினால் கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை உன்னோடு அப்பா இருக்கிறாரம்மா. தொழிலில் நஷ்டப்பட்டு வாழ வழி இல்லாமல் மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சகோதரன் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, மனைவி பிள்ளையை விட்டுட்டு கடன் தொல்லை ஆயிடுச்சின்னு சொல்லி பொண்டாட்டு பிள்ளையை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ நான் இங்கே வந்து அனாதை போல் கதறி கொண்டு இருக்கிறனே, இந்த நிலைமை எனக்கு தேவையா, நான் ஏன் வாழணும்னு சொல்லி ஒருவேளை என் அன்பு சகோதரனை நீ அழுது கொண்டு இருக்கலாம்ப்பா. அப்பா அவனுடைய கண்ணீருக்கு மனம் இருக்க போகிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கி ஏசப்பா உனக்கு இரக்கம் செய்ய போகிறாருமா. கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஏசப்பா கைவிடுவார்? சங்கீதத்தை எடுத்து பாருங்க, அதில் தாவீது சொல்கிறாரு, கண்ணீரோடு விதைத்தாங்க கம்பீரத்தோடு அறுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு. உண்மையிலே நான் சொல்கிறேன், நீ கம்பீரமாக இருப்ப, வாழ்க்கை சந்தோஷமாயிடுமா. என் அன்பு சகோதரன், உன்னோட வாழ்க்கை ரொம்ப பிளஸ்ஸிங்காக மாறிடும். மனைவி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாக இருப்ப. ஒருவேளை கடனாட்சின்னு சொல்லி ஒருவேளை விதைவிங்க கைம்பெண்கள் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு புருஷன் இல்லை, பிள்ளைங்களும் சரி கிடையாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் என்னை கைவிட்டாங்க, இந்த ஏழையால் இந்த கைம்பெண்ணால் இந்த விதவியால் எப்படி இத்தனை லட்சம் கடத்தை அடைக்க முடியும்னு சொல்லி கூட நீங்கள் அழுது கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்படியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தரார் வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பாங்க. நான் இந்த தேவ செய்தி இந்த வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 126ஆம் சங்கீதம் 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காயம் கட்டுவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் உதவிகளும் ஆண்டவர் செய்து அவமானப்பட்ட அந்த ஊரில் அப்பா உங்களை வாழ வைப்பார். நீங்கள் தீயும் தண்ணீரும் கடந்து வந்து செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உண்மையிலே மனதார நான் சொல்லி உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். உங்களை வாளாக்காமல் அப்பா தலையாக்குவார். கீழாகாமல் நீங்கள் மேலே ஆவீங்க. பல ஜனக்கூட்டமாய் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு பிளஸ்ஸிங் தருவார். ஓகேங்களா? மன தைரியத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் மன தைரியத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களால் செயல்பட முடியாது. உங்கள் காரியம் எதுவுமே வாய்க்காது. அதனால தான் யூடியூப்பை ஆண்டவர் இன்றைக்கு யூடியூப்பில் என்னை வச்சு இந்த கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கட்டுறார். காயத்தோடு, வலியோடு, வேதனையோடு, துன்பமாக அப்படியே மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் அப்படியே காயம் கட்டுறார். நீங்கள் விசுவாசத்தின் தைரியத்தை விடவே கூடாது. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போம். எங்களை வலைகளில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீயின் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். பார்த்தீங்களா? செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிடும். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் குடும்பம் எல்லாம் பிளஸ்ஸிங்காக மாறிடும். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருந்து கண்ணீரோடு அப்பா கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிடும். பிசாசு கட்டிலிருந்து ஒரு தகப்பனுடைய மகனை, அந்த வாலிபனை கர்த்தர் கட்டு உடைச்சி விடுவிச்சது போல உங்களையும் கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து கட்டு உடைச்சி அப்பா உங்களை விடுவிப்பார். என்கிட்ட தொலைபேசியில் பேசணும், ஜெபம் பண்ணி கொள்ளணும்னு உங்களுக்கு ஆவியில் நீங்கள் ஏவப்பட்டால் உங்களுடைய சொந்த சகோதரம் போல் தயக்கமில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கடன் பிரச்சனை சொல்லு. இல்லை யூடியூப் மூலியமாக நீங்கள் பார்த்துட்டு, இந்த தேவ செய்தியை பார்த்துட்டு, ஒருவேளை வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு உங்களுடைய கடன் சுமையை பற்றி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். இல்லை ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து உங்கள் பேர், ஊர், உங்களுடைய கடன் பிரச்சனை, எவ்வளோ வட்டி கட்டுறீங்கெல்லாம் கூட எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஆண்டவர் உங்களை எப்படி ஏவுறாரோ
அப்படி செய்யுங்க. ஏற்கனவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெப உதவி கேட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் ஜெப குறிப்பு ஒரு பெரிய நோட்டில் எழுதி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரச்சனை மாறும். தொடர்ந்து தேவ செய்தி கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.